வாக்கிமி சலாத்தி லிதிக்ரி, என்னை நினைவு கூறுவதற்காக தொழுகையை நிலைநாட்டுவீராக என்பதாக அல்லாஹ் குறிக்காட்டுகின்றார். இந்த தொழுகை கடமையான காரணம் என்ன? அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காகவும் மற்றும் ஒழுக்கமுள்ள இரையச்சமுள்ள மனிதனை உருவாக்குவதற்காக தான். திண்ணமாக தொழுகை மானக்கேடான மற்றும் தீய விஷயங்களிலிருந்து தடுக்கின்றது என்பதாக அல்லாஹ் குறிக்காட்டுகின்றார். இப்ப உங்களுக்கு யாராச்சும் ஒரு கிஃப்ட் கொடுத்தா அதை எவ்வளவு பக்குவமா வச்சிருப்பீங்க. ஆனா அல்லாஹ் கொடுத்த கிஃப்டான தொழுகையில் மட்டும் ஏன் இவ்வளவு அலட்சியமா இருக்கும்? தொழுகை கடமைன்னு தெரிஞ்சும் அதை விடுற மக்களாக தான் நம்ம இருக்கோம். இந்த போர்ல கூட தொழுகை கடமைன்னு இருக்கும்போது போரோட பெரிய வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், மறுமையிலே அல்லாஹ் கேட்கக்கூடிய முதல் விசாரணை தொழுகை குறித்துதான். அது நன்றாக அமைந்து விட்டால் மற்ற செயல்களை அல்லாஹ் நன்றாக்கி விடுவான். அது மோசமாக இருந்தால் மற்ற அனைத்து செயலும் மோசமாகிவிடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த தொழுகைதான் மற்ற அமல்களுக்கு தலையாக இருக்கின்றது. இந்த தொழுகையை பின்பற்றி வெற்றி பெறும் பாக்கியத்தை வல்லர் ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.